அந்த மாதிரி உணவுக்கும் வழி பார்த்துக்க முடியல, உடைக்கும் வழி பார்த்துக்க முடியல, உத்தியோகத்துக்கும் வழி பார்த்துக்க முடியல, இருப்பிடத்துக்கும் வழி பார்த்துக்க முடியல. சூழ்நிலை பார்த்து அப்போ கேட்கும், ஏன்னா நீ எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்னு. அதுக்கு அப்போ இவ்வளோ தூரம் வருதுன்னா நீ கிருபை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, நல்ல அடைக்கலத்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, அபிஷேகத்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, தலைமைத்துவத்தை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, வார்த்தையை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க, அபிஷேகத்தை ஆவியை விட்டு தேவ சமூகத்தை விட்டு. அதுக்கு வந்த பலன் தான் இந்த தரித்திரம், இந்த வறட்சி. ஏன்? ஆத்மா வாழ்ந்து போல் எல்லாவற்றும் வந்து சுகமாக இருக்கணும். இதுதான் லோத்துடைய விஷயத்தில் நடந்துச்சு. ஆபிரகாம்னா வேணாம். ஏன்? தீர்க்கதரிசியோட அபிஷேகம் பரிசுத்தம். எங்கன்னா நம்ம இங்கே போக முடியுதா, இங்கே போக முடியுதா, அந்த கிழவங்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நடக்கிறது தானே. ஏன் காலைல சர்வீஸுக்கு வந்த சாயங்காலம் சர்வீஸுக்கு ஏன் வரல, ஐயோ ரொம்ப